கொட்டும் மழையில் பசுமையை காக்க பனை விதைகளை சேகரிக்கும் எழுச்சி தமிழர். இந்த ஆண்டு தமிழர் எழுச்சி நாளான எழுச்சி தமிழர் பிறந்த நாளில் தமிழகம் முழுவதும் 1,00,000 பனைமரக்கன்றுகளை நட்டு சாதனை படைக்க இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள். அதன் ஒரு பகுதியாக அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் என தொடங்கி முகாம் செயலாளர்கள் வரை பனைமர விதைகளை சேகரித்து வருகிறார்கள். இந்நிலையில் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்று சென்னை சித்துக்காடு அருகே கொட்டும் மழையில் நனைந்தவாறே பனைமர விதைகளை சேகரித்தார். இந்நிகழ்வை நேரில் கண்ட பொதுமக்கள் எழுச்சி தமிழரை கண்டு வியந்தனர். தமிழக அரசோ பசுமையை அழித்து மக்களை துன்புறுத்தி சாலைகளை அமைக்க முயன்று கொண்டிருக்கும் வேளையில் நம் எழுச்சி தமிழரோ பசுமையை காக்க நமது பாரம்பரியத்தை மீட்க கொட்டும் மழையில் நனைந்தபடி பனைமர விதைகளை சேகரிக்கிறார். இனி இவர்தான் மக்கள் முதல்வர். பனைமரம் வளர்ப்போம், தமிழர் பாரம்பரியம் காப்போம். வளவர் டிவிக்காக திருமா குமரன். இது வந்து வேஸ்ட் வராது விட்டுருக்காத. இது காகிதம் பூச்சி தூக்கி எல்லாம் பூச்சம் சித்துக்காடு அவர் கீழே இறங்கி வரும்போது இதை கொடுத்தா அப்படியே நேரம் கொண்டு வச்சு அது வைக்க முடியாதுங்க. வைக்கிறது நியாயம் திரும்ப நீ ஏறி போய் வச்சுட்டு வைக்கிறது நியாயம் மேல ஏறி போய் வைக்கிட்டு அவ ஏறு பண்ணி நியாயம் பேசுறேன் மேல ஏறி போ. அது சவுண்டு கட்டு வந்து மேல தூக்கி வச்சிரு இழுத்துட்டு போயிடும். அப்படியே உடம்பே இழுத்துருச்சு குஞ்ச பார்த்தோன்னே பாவங்களா. நாம் எடுத்து போய் பாதுகாக்க முடியாது, வளர்க்க முடியாது. அது கண்ணு வேற திறக்காம இருக்கு. அந்த பிள்ளைய விட்டு தாய் தப்பிச்சிச்சு பத்தியா? முதல்ல மேல விழுப்போது நீங்க வாங்க. ரொம்ப அழுத்தாது, அப்படியே விட சத்தத்தை கேட்டு வந்து எடுத்து போயிடும். ஏன் தம்பி இது மேல வைக்க முடியுமா? அண்ணன் சொல்றாங்க வைக்கலாமான்னு கேட்கறாங்க. அந்த குஞ்ச அணில் குஞ்சு கீழே விழுந்துச்சு பாக்கலையா? அது மேலே வச்சிட முடியுமா? அண்ணே திரும்ப ஏற முடியாது. மேல எவ்வளவு லாங்க? இது என்ன தென்னை மரமா? அவ்வளவு லாங்கில் ஏற முடியாது. கத்திர எடுத்து போயிடும். கொஞ்ச நேரத்துல பத்திரமா இருக்கு. இந்த ஒண்ணு இருந்தா ரெண்டு இருந்தா பையில எடுத்துவாங்கப்பா. அங்க போட்டு வராம தம்பிதான் செருப்பு போச்சா கடைசியா? சரி, வேற எங்க என்ன பணம் நிஜமாவே எங்க கிடைக்கும்? கொண்டாந்து போட்டு ரெக்கார்டிங்க. எங்க ஊர்ல ஒரு நாளைக்கு போகலாம். செக்கத்தேர் இருக்குல்ல, அந்த மரம் செக்கத்தேர் விட்ட இருக்கு. அணிவர்த்தி பேரா, அது பேரு அணிவர்த்தி பேரா. சரி, பாரா பாறையா? அணிவர்த்தி பாறைன்ட்டு அங்க இருக்கு. அணிவர்த்தி பாறை பேரு இருக்குல்ல. அணிலோட சீட்டை கொஞ்சம் விட்டுட்டு வரேங்க. உன் சீட்டை மட்டும் அவ்வளவு பொண்ணா போதரவா பார்க்குறேன். சரி, எடுத்து போய் அங்கே போய் வளர்க்கலாங்க. ஊர்ல போய் அங்க அது கண்ணு முடிச்சு பார்த்தானா? கண்ணு முழிக்கலண்ணே. அது நாம கொண்டு போய் வச்சுன்னா கண்ணு முடிச்சுக்குமா? முழிக்காது. அது எப்படி முழிக்காது? இது பால் ஊட்டும்ல. அது அணில் பால் ஊட்டு வச்சேன். மூணு நிலைக்கு தண்ணி பாட்டில் பாருங்க. அதுலயே கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கு. அதுல கொஞ்சம் பிடிச்சிருந்துருக்குங்க, சுட்டி போட்டுருக்குங்க அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ள. அது வளர்க்குறோம்ட்டு சோறெல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டு அப்புறம் 3 நாள் காணும். இதுதான் இயற்கை வளம். இதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாம பனைமரம் ஏறினா ஏற முடியும். இன்னும் என்ன ஏறிடலாம். இப்பெல்லாம் முடியாது. ஒரு பெரிய இது
நான் சின்ன பிள்ளைங்க மரம் ஏறும் நொணாமரம் வேப்பமரம் அங்கே பனை மரம் தென்னை மரம் கேமராமேன் அங்கே இருக்கிறாரு நம்ம அங்கிட்டு அண்ணா இப்படி போயிரும்ண்ணே